ஹாய், வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான மூலிகை பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த மூலிகையை தெய்வீக மூலிகைன்னு சொல்லுவாங்க. அது என்னங்க தெய்வீக மூலிகை அப்படின்னு கேட்குறீங்களா? அது வேற ஒன்றும் இல்லைங்க. நாம் அன்றாட வாழ்க்கையில் யூஸ் பண்ணிட்டு இருக்க மருத்துவ குணம் கொண்ட ஒரு செடி தாங்க. இந்த மூலிகை செடியை பற்றி எங்கள் தாத்தா கிட்ட இருந்து நான் கற்றுக்கிட்டேன். அந்த மூலிகை செடியோட மருத்துவ குணம் தெரியணும் அப்படின்னா இந்த வீடியோவை கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த தெய்வீக மூலிகை வேறு ஒன்றும் இல்லைங்க, நம்ம சளிக்கு பயன்படுத்துகிற தூதுவளை தாங்க. ஏன் இதை தெய்வீக மூலிகை அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, இது கபத்தை அழிக்கக்கூடியது, கவனத்தை அதிகரிக்கக்கூடியது, கர்ணத்தை ஓயக்கூடியது. இந்த தூதுவளை செடி எப்படி இருக்கும் அப்படின்னா, இதில் நிறைய குட்டி குட்டி முள் இருக்கும். ரோஜா பூச்செடியில் இருக்கிற மாதிரியே இதுலேயும் இருக்கும். இலையோட அடிப்பகுதியிலையும் முள் இருக்கும். பூ ஊதா நிறத்தில் இருக்கும். பழங்கள் சிகப்பு கலரில் இருக்கும். இது ஈஸியாக வேலி ஓரங்களில் வளரக்கூடிய ஒரு செடி தாங்க இந்த தூதுவளை செடி. இதில் நிறைய கால்சியம், அயன் இருக்குது. அதனால இதில் கிடைக்கிற நன்மைகளும் ஏராளமாக இருக்குது. இந்த கீரையினால் என்ன நன்மைகள் அப்படின்னா, இது ஆஸ்துமா பிரச்சனைக்கு ரொம்பவே தீர்வு காணக்கூடிய ஒரு மூலிகைங்க. அதாவது நெஞ்சு சளி, இருமல், மூக்கடைப்பு, எந்த ஒரு நுரையீரல் சம்பந்தமான பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அதை எல்லாத்தையும் சரி பண்ணிடும். அது மட்டும் இல்லைங்க, பெண்களுக்கு ஏற்படுற கர்ப்பப்பை கேன்சரை சரி பண்ணக்கூடியது, நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடியது, உடலுக்கு வலிமை சேர்க்கக்கூடிய ஒரு மூலிகைன்னு அது இந்த தூதுவளை தாங்க. ஜீரண சக்தியை அதிகரித்து கொடுக்கும், நரம்புகளை பலப்படுத்தும், வயசாகும்போது வர நரம்பு தளர்ச்சியை சரி பண்ணக்கூடியது இந்த தூதுவளைங்க. இவ்வளோ நன்மைகள் இருக்கும் இந்த தூதுவளையில். நம்ம நிறைய உணவு ஐட்டங்கள் செஞ்சு சாப்பிட்லாம். அதில் முக்கியமானது துவையல், ரசம், தோசை. தோசை ரொம்ப சிம்பிள் தாங்க. இப்போ தோசை எப்படி செய்யலாம்னு வாங்க பார்க்கலாம். ஒரு கடை எடுத்துக்கிட்டேன். அதில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் எடுத்துக்கலாம். நல்லெண்ணெய் இல்லைன்னா நெய், இது ரெண்டில் தான் இதை வதக்கணும். நான் இன்றைக்கி நல்லெண்ணெய் தான் எடுத்திருக்கேன். நல்லா வதக்கிட்டேன். அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கணும். ஒரு 10 இலை இருந்தால் போதும். இதில் ஒரு 5லேருந்து 6 தோசை செய்யலாம். இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். ஏற்கனவே வீட்டில் அரைச்சி வச்சுருந்த அந்த இட்லி மாவுலேருந்து ஒரு 2 கரண்டிக்கு எடுத்து அது கூட சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். தேவைப்பட்ட தண்ணி சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, நமக்கு தூதுவளை மாவு ரெடி ஆயிடுச்சு. இதை நல்லா தோசைக்கல்ல சூடு பண்ணிவிட்டு ஊற்றி எடுக்கும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதில் எந்த ஒரு கசப்பும் துவர்ப்பு தன்மையும் தெரியாது. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைகளுக்கு இந்த மாதிரி நம்ம தோசை செஞ்சு கொடுக்கும்போது அவங்க சாப்பிட்ருவாங்க. இதுக்கு சைட் டிஷ்ஷாக தேங்காய் சட்னி இல்லைன்னா வெங்காய சட்னி எதை வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இவ்வளோ மருத்துவ குணம் கொண்ட இந்த தூதுவளை கீரையை கொண்டு ஏதாவது ஒரு சமையல் நம்ம செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா நம்ம உடலுக்கு ரொம்பவே நல்லது. இதுக்கு முன்னாடி சிறுதானியத்தை பற்றி வீடியோ போட்டிருக்கேன், பார்க்காதவங்க பாருங்கள். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.